திருவாக்கூர் அருகே சேலியமேடு வாணிதாசன் பகுதியில் பிரபு என்கிற ரவுடி மீது முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கு, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் அடிதடி வழக்கில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் பிரபாகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதேவேளை கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்த ரவுடி விநாயகம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ப. கண்ணன் அவர்களின் மகன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் கடந்த வாரம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த நிலையில் பாஜக அதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் டெல்லியில் பாஜக பார்லிமெண்ட் போர்டு கமிட்டி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் நிபந்தனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா இன்று பிற்பகல் புதுச்சேரி வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் துறை வழிகாட்டுதலின்படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்றவை பற்றி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை ஆகிய காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன், கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினருக்கு தேர்தல் நேரங்களில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகிறார்களா என்பதை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினரின் கடமைகள் என்னென்ன,
அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற வழிமுறைகளை எடுத்துக் கூறினார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வேலு தலைமையில் வழக்கறிஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் திமுக வழக்கறிஞர் ஞானபாண்டி பார் கவுன்சில் வாக்குகள் சேகரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அதை முன்னிட்டு அன்னியார் அவர்கள் சார்பாக இன்று வழக்கறிஞர்களுக்கு இனிப்பு, காரம், காஃபி போன்ற சிற்றுண்டிகளை கொடுத்து அன்னியார் அவர்களுக்கு நாங்கள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கழக பொதுச் செயலாளரும் கழக பொருளாளரும் அண்ணன் LKS அவர்களும் ஞான பண்டிதன் என்கின்ற ஒரு வழக்கறிஞரை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனுக்காக நிறுத்தியிருக்கிறார்கள். அது புதுச்சேரி அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்தடைந்தார். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளராக உள்ள அவர் இன்று மாலை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். மற்றொரு புறம் NR காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் பாஜக NR காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி முடிவுக்கு வராமல் இழுபறியாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் சென்றுள்ளதால் நடைபெறும் இந்த ஆலோசனைக்கு அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அடுத்த கட்ட கூட்டணி நிலைப்பாடு, தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் திட்டம் குறித்து மன்சுக் மாண்டவியா விரிவான கருத்து கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூட்டணி உறுதியாகுமா அல்லது புதிய மாற்றங்கள் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பில்
புதுச்சேரி அரசியல் வட்டாரம் கவனம் செலுத்தி வருகிறது. சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் வடக்கு மாவட்ட காவல் மற்றும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து சிறப்பு குழு அமைத்து கஞ்சா கடத்தலை கண்காணித்தது. குற்றவாளிகள் சந்தேகத்துடன் இருசக்கர வாகனத்தில் நகரும் போது காவல்துறையினர் அவர்களை நிறுத்த முயன்றனர். காவலர்கள் உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். சோதனையில் அவர்களிடமிருந்து கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டனர். கைதாகியவர்களுக்கு எதிராக புதுச்சேரி மற்றும் தமிழக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சிறப்பு விசாரணை குழுவின் துரித விசாரணைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்தனர். ரஞ்சின்